ஆக தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்தினருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விரும்பிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் என் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில் அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் அதே கோரிக்கையை வலுவாக பேசிய சூழலில், அன்றைய முதல்வருக்கு ஒரு நெருக்கடியாக மாறிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போது அவர் முதலில் அழைத்து என்னையும் தோழர் ரவிக்குமார் அவர்களையும் அழைத்து பேசினார். அவர் என்ன நினைச்சு அழைத்திருப்பார் அப்படின்னு நாங்க பின்னால யூகம் பண்ணோம். அவர் என்ன நினைச்சிருப்பார்னா, சராசரியான ஒரு தலித் தலைவரை போல் திருமாவளவன் பேசுவான் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நான் யூகமா சொல்றேன், அவர் வெளிப்படுத்தல. ஏன்னா அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தது அவர் சொல்ல நினைச்சு என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை கூப்பிட்டு கேட்கிறார், தோழர் இருந்தார். நாங்கள் சொன்னோம், எப்படி பேக்வேர்டில் மோஸ்ட் பேக்வேர்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்ல மோஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட், அந்த கோரிக்கை நியாயமானது, அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். 6% கேட்கிறாங்களே, என்ன டேட்டாவோ டேட்டா அடிப்படையில் கொடுங்க. கம்யூனிஸ்ட் தான் 6% வேணும்னு கேட்குறாங்க. திரும்ப சொன்னார், இவ்வளோதான் பொதுவாக அவர்கிட்ட தான் பேசுவார், என்கிட்ட கொடுத்து பேச மாட்டார் கலைஞர். 2 பேரும் போனால் அவர்கிட்ட தான் பேசுவார், வாங்கியா பேசுவார், அது வேற விஷயம். தோளில் கை போட்டுக்குவார், அது வேற விஷயம். ஆனால் விவாதம் நடக்கிற போது தோழர் அவர் தான் பேசுவாங்க. இப்போ நான் குறுக்கிட்டு தான் சொன்னேன். 6% கேட்குறாங்க, 18% 3 சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எது சரியோ, ஆனால் உள்ளுதுக்கீடு தேவை. முதலில் கலைஞரிடத்திலே அழுத்தி சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்த வரலாறு இன்னைக்கு கூட தீக்கதில் வந்த கட்டுரையை காட்டினார் அண்ணன் நீலவானத்து நிலவன். அதில் தோட சம்பத்து எழுதின கட்டுரை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது, அதில் என் வரதராஜன் இப்படி பேசினார், அந்த கூட்டத்தில் திருமாவளவனும் இதை ஆதரித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் சில பேர் வெளியில் அவர் எதிர்த்தாரு இல்லை ஆதரிச்சார்னா அது வைத்தறிச்சல்ல ஆதரிச்சாரு, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில் ஆதரிச்சார். என்னையா விளக்கம் இது? அதாவது ஏதாவது குறை சொல்லணும்னு மட்டும் நினைச்சிட்டு பேசலாம்.